இப்போ அல்வா செய்ய போகிறோம். 300 மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு துணியில் எடுத்து போட்டு வடிகட்டிக்கணும். அதை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். பாலாக எடுத்துக்கணும். பால் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்க பாருங்கள், அந்த தண்ணி இப்படி தெளிஞ்சிருக்கணும். இப்போ அந்த தண்ணியை வடிச்சிடணும். பாருங்கள், வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துங்க. நான் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ 350-400 கிராம் கூட போடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சூடானதும் முந்திரி பருப்பை போடுங்க. நல்லா செவக்க வறுத்துக்கிறோங்க. பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த பதத்தில் எடுத்துருங்க. 300 கிராம் மாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி கொதித்ததும் 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை. இதை ஆட் பண்ணிக்கணும். அதில் தண்ணி சூடாயிருச்சு. இந்த சர்க்கரை இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ரொம்ப பதமாக வர்ற மாதிரிலாம் கிண்டிடாதீங்க. அப்புறம் பாகு முருகி போயிடும், அல்வா நல்லா இருக்காது. சர்க்கரை இந்த அளவுக்கு கரைஞ்சோன்னே மாவு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. கை விடாமல் கிண்டிக்கிறீங்க. கை விட்டு கிண்டினா கெட்டியாயிடும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும். கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. கலருக்காக வேண்டி இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் ஊற்றிக்கிறீங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு.